முதல் நாளில் சூரபத்மனின் சகோதரன் தாரகாசுரனை வென்ற பிறகு இரண்டாம் நாளான இன்று முருகப்பெருமான் தன் படையுடன் முந்தின அசுரர்களின் அரசரான சிங்கமுகனின் அரண்மனை நோக்கி செல்கிறார். அவன் முகம் சிங்கம் போலவும் உடல் மனிதன் போலவும் மிக பேராற்றல் மிக்கவனாக காணப்பட்டான். தன் அண்ணன் சூரபத்மனின் ஆணையை கேட்ட சிங்கமுகன், முருகனே, உன்னை வெல்லாமணி நான் பின்வாங்க மாட்டேன் என கர்ஜித்தான். ஆனால் முருகனின் வேல் ஒளி பாய்ந்தது போல அசுரனின் அகங்காரத்தை நுறுக்கி தர்மத்தினை நிலைநாட்டியது. இன்று நம் மனத்தில் உள்ள சிங்கமுகனாகிய அகங்காரம் அழியட்டும், தெய்வீக ஒளி பிறக்கட்டும் என பிரார்த்தனை செய்வோம். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா எனச் சொல்லி அமைதியை பெற்றிடுவோம்.